இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டிருந்தாருங்க. அதாவது நம்ம லோன் போட்டிருக்கிறோம்னா அந்த லோன்ல இசிஎஸ் எப்படி ஹவு டு ரிமூவ் இசிஎஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருந்தாரு. இசிஎஸ் ஹவு டு ரிமூவ் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இசிஎஸ்ஸை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான விஷயம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு இசிஎஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இசிஎஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதை நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளே பண்ண முடியுமா, அல்லது வந்துட்டு நம்ம வந்து இந்த லோனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டி தான் பண்ண முடியுமா, இதை க்ளோஸ் நம்மளே பண்ணிட்டா இதனால் எதனாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இசிஎஸ் ரிமூவ் அப்படின்றது, அதாவது இசிஎஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எவ்ரி மந்த்துக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருந்து நமக்கு வந்து பணம் போகிறதுக்காக இசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இசிஎஸ், இ நேச்சு, இ மேண்டிடேட்டு, ஸோ வந்துட்டு நேச்சு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இது நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு. நம்ம இசிஎஸ் எதுக்காக போடுறோம்? நம்ம ஒரு லோன் வாங்குறோம், அந்த லோனுடைய மொத்த தொகையும் நம்மளால் வந்து ஒரே டைமில் கட்ட முடியாது. அது மாதமாக தான் நம்ம கட்டணும். அப்படி மாதம் கட்டும் பொழுது நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்றத இத்தனை மாதத்துக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக போடுறோம். அப்படி நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடியதில் நம்ம போய் லோன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இசிஎஸை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது வந்துட்டு முடியாது. நீங்கள் ஆட்டோ பேலாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க, இப்போ அமேசானு, ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரிப்ஷன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸு, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஜியோ ஹாட்ஸ்டார் இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை உங்களால் எப்போ வேணால் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா மாதம் நீங்கள் பணம் கட்டுறீங்க, அந்த பணத்துக்கான விஷயத்தை அவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த இசிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாதம் இஎம்ஐ எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பணத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது கட்டாயமாக நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து தான் ஆகணும். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது. அப்போது நம்ம கொடுத்தாகணும். நம்ம பணம் வாங்கிட்டோம், அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது எப்பா இந்த மாதம் நான் பார்த்துட்டேன், அடுத்த மாதம் அதை கண்டினியூ பண்ண வேணாம், அதனால நான் அந்த ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்துட்டு இன்னும் ஒரு குறிப்பிட்ட நபர் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஏங்க நான் வந்துட்டு ஒரு வருஷம் டென்யூர் ரேட்டு போட்டேன், ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2035 வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க, அப்போ எனக்கு மாதம் என் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கவே தேவையில்ல. மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் எடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் எந்த டிலேவும் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அதை பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த 1 இயர், அதாவது வந்துட்டு அந்த 12 மந்த்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு கேன்சல் ஆகிடும். இது எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மொரட்டோரியமோ ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம், நம்மளால் கட்ட முடியாத சூழ்நிலை டென்யூர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்த லோன் ஈஸியாக கிடைக்கணும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தேவையில்ல, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியாக உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஒரு வருஷம் கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஒரு வருஷம் கட்டல, 1.5 வருஷமாக ஆகிப்போச்சு, உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு இஷ்யூனால நீங்கள் பணம் கட்டாமல் விட்டுட்டீங்க, அப்போது மறுபடியும் ஒரு வருஷத்தில் அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து மறுபடியும் அவங்க கொடுத்த காசை வாங்க முடியும்? மறுபடியும் அந்த இசிஎஸ்ஸாக போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அதனால தான் ஒரு டெட் எண்ட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டெட் எண்ட் வரைக்கும் இவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ரூல்ஸ். இது ஆர்பிஐயோட இதில் தான் வரும், ஆர்பிஐ அப்ரூவ்டோட தான் இதெல்லாமே நடக்குது. ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் வந்து குழப்பணும் அவசியம் கிடையாது. அப்படி அவங்க எடுத்தாங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் டிஜிட்டலுங்க. இந்த டிஜிட்டலில் ப்ரூஃப் இருக்குது. இந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றிட முடியும்? ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் முதல்ல தாங்க அந்த கையில் கட்டுறது, ஸோ எடுத்துகிட்டு போய் வந்து பேங்க்கில் கட்டிட்டு வர்றது, இல்லை வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் கம்பெனியில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் நமக்கு வந்துட்டு பயம் அப்படின்றது இருக்கும். ஸோ எப்பட்றா இது ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. பட் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக 12 மந்த்துக்கு அப்புறம் அது நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு டிலே பேமெண்ட் கூட பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டுக்கு அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா நான் எவ்வளவோ லோன் எடுத்துருக்கிறேன், எவ்வளவோ லோன் எடுத்தவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டுக்குள்ள அதுவே ரினியூவல் ஆகிடும். நம்ம எதுவுமே அதை பண்ண தேவையில்லை. அதே போல் நம்ம எந்த இதுவும் இல்லாமல் கட்டினாலே போதும். இப்போ நான் பேங்க்கை மாற்றுறோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்கை மாற்றுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இதில் பேசிக்கலாம். அதாவது உங்களுடைய வந்துட்டு எந்த இதில் லோன் போட்டிருக்கீங்க, எந்த ஃபைனான்ஷியல் லோன் போட்டிருக்கீங்க, எந்த பேங்க்கில் போட்டிருக்கீங்களோ ப்ராப்பர் ரீசன் சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் வந்துட்டு பேங்க்கை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த இசிஎஸ் லோன் போய்கிட்டே இருக்குது, இது நான் க்ளோஸ் பண்ணோம், மேனுவலாக நானே என்னுடைய செல்லேருந்து க்ளோஸ் பண்ணுறேன், இந்த ஆட்டோ பே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான். வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் ரிலேட்டடாகவும் சரி, என் பர்சனல் ரிலேட்டடாக நிறையா திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாம் வேணும்னா, ஏன்னா கம்மி ரேட்டு நல்ல ப்ராடக்ட் அப்படின்றது அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இது போல் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது. அதனால தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.
நீங்கள் நம்மளை பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதோட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.